Question. சமீபத்திய FATF அறிக்கையின்படி பயங்கரவாத நிதியுதவி தொடர்பான முக்கிய கவலை என்ன? Option A. நிதி உதவிக்கு கிரிப்டோகரன்சியை பயன்படுத்துவது குறைந்துள்ளது. Option B. நிதியை கண்காணிப்பதில் மேம்பட்ட சர்வதேச ஒத்துழைப்பு. Option C. வளர்ந்து வரும் பயங்கரவாத நிதி அபாயங்கள் மற்றும் உலகளாவிய அச்சுறுத்தல்கள் பற்றிய புரிதலில் உள்ள இடைவெளிகள். Option D. ஒட்டுமொத்த பயங்கரவாத நடவடிக்கைகள் குறைவு. The correct answer is வளர்ந்து வரும் பயங்கரவாத நிதி அபாயங்கள் மற்றும் உலகளாவிய அச்சுறுத்தல்கள் பற்றிய புரிதலில் உள்ள இடைவெளிகள். Question. வடகிழக்கு பிராந்திய மாவட்ட SDG குறியீட்டை 2023 முதல் 24 வரை சமீபத்தில் வெளியிட்ட அமைப்பு எது? Option A. RBI. Option B. உலக வங்கி. Option C. நைட்டி ஆயோக். Option D. IMF. The correct answer is நைட்டி ஆயோக். Question. தனது முதல் புவிவெப்ப ஆற்றல் கொள்கையை எந்த மாநிலம் அறிமுகப்படுத்தியுள்ளது? Option A. ஹிமாச்சல் பிரதேசம். Option B. அருணாச்சல் பிரதேசம். Option C. உத்தரகண்ட். Option D. சிக்கிம். The correct answer is உத்தரகண்ட். Question. எந்த நாடு வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்ய இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது? Option A. சீனா. Option B. ஐக்கிய இராச்சியம். Option C. அமெரிக்கா. Option D. ரஷ்யா. The correct answer is அமெரிக்கா. Question. பீகார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு ஆதார், எபக் மற்றும் ரேஷன் கார்டுகளை கருத்தில் கொள்ள உச்ச நீதிமன்றம் எந்த அமைப்பிடம் கூறியது? Option A. UIDAI. Option B. மத்திய அரசு. Option C. இந்திய தேர்தல் ஆணையம். Option D. பீகார் மாநில அரசு. The correct answer is இந்திய தேர்தல் ஆணையம். Question. பீகார் வாக்காளர் பட்டியல் வழக்கில் உச்ச நீதிமன்றத்தின் கருத்தின்படி இந்திய தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் பட்டியல் திருத்தத்தில் பின்வருவனவற்றில் எது செல்லுபடியாகும் ஆவணமாக கருதப்படவில்லை? Option A. ஆதார். Option B. வாக்காளர் அடையாள அட்டை. Option C. ரேஷன் கார்டு. Option D. பான் அட்டை. The correct answer is பான் அட்டை. Question. சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு வரவிருக்கும் குழு சுழற்சிக்கு எந்த விண்வெளி நிறுவனங்கள் கூட்டு சேர்ந்துள்ளன? Option A. நாசா மற்றும் இஸ்ரோ. Option B. நாசா மற்றும் ரோஸ்கோஸ்மோஸ். Option C. நாசா மற்றும் இஸ்ரோ. Option D. நாசா மற்றும் JAXA. The correct answer is நாசா மற்றும் ரோஸ்கோஸ்மோஸ். Question. அஸ்ஸாமில் காண்டாமிருக கொம்புகளில் DNA சுயவிவரம் செய்வதன் நோக்கம் என்ன? Option A. கொம்பின் வலிமையை மேம்படுத்துதல். Option B. மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டினரை அடையாளம் காணுதல். Option C. காண்டாமிருகங்களின் இடம்பெயர்வு முறைகளை ஆய்வு செய்தல். Option D. 2021 அழிவுக்குப் பிறகு பாதுகாக்கவும் மற்றும் வேட்டையாடுவதை தடுக்கவும். The correct answer is 2021 அழிவுக்குப் பிறகு பாதுகாக்கவும் மற்றும் வேட்டையாடுவதை தடுக்கவும். Question. திருத்தப்பட்ட ஸ்மைல் திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்ன? Option A. இளைஞர்களுக்கான திறன் மேம்பாடு. Option B. பிச்சைக்காரர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை வழங்குதல். Option C. சிறிய வணிகங்களுக்கு ஆதரவளித்தல். Option D. கிராமப்புற உள்கட்டமைப்பை மேம்படுத்துதல். The correct answer is பிச்சைக்காரர்களுக்கு கண்ணியமான வாழ்க்கை வழங்குதல். Question. பின்வரும் எந்த பதவிகளுக்கு லடாக்கில் UPSC ஆட்சேர்ப்பு தொடங்கியுள்ளது? Option A. தலைமை செயலாளர். Option B. DGP. Option C. அரசிதழ் பதிவுகள். Option D. லெப்டினன்ட் கவர்னர். The correct answer is அரசிதழ் பதிவுகள்.